Hi friends, welcome to Miss Samaiyal Kitchen. வாங்க இன்னைக்கு capsicum egg புட்டு எப்படி பண்றது பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொடமிளகாய் ஒரு 4, வெங்காயம் ஒரு 2, பூண்டு ஒரு 2, முழு பூண்டு 2 உரிச்சு வச்சிருக்கேங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சின்ன துண்டு, சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், முட்டை ஒரு 4, தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. சோம்பு பொரியட்டும். எடுத்து வச்சுக்கிற பூண்டு போட்டுட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு நல்லா வதங்கணுங்க. முழு பூண்டை வதங்கினா தான் நமக்கு அந்த கசப்பு இருக்காது. பூண்டோட காரம் தெரியும் இல்லைனா. பூண்டு வதங்கியாச்சு. வெங்காயம் போட்டு விடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூளை போட்டு விடுறேங்க. எடுத்து இந்த கேப்சிகம் போட்டுருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டுக்கிறேங்க. ஓரளவுக்கு வதக்கியாச்சுங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த முட்டை எடுத்து வச்சு 4 முட்டையும் போட்டு விடுறேன். வதக்கிக்கோங்க. கைவிடாமல் வதக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 3 மிக்ஸ் ஆகி ஆனியன், உங்களுக்கு இந்த கேப்சிகம் எக் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் ஓகேவாக இருக்கும் நமக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டுடுங்க. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் மிளகுத்தூளை போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. இது சாதத்துக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். எல்லா சைட் டிஷ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், காரக்குழம்பு அதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ரெட்டில் கூட வச்சு சாப்பிட்லாம், ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ எடுத்து வச்சுக்கிற மிளகுத்தூளை போட்டு விட்றேங்க. நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடி ஆகிடுச்சு. சுவையான எக் கேப்சிகம் புட்டு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது பவுலுக்கு எடுத்தாச்சுக்க. சுவையான கேப்சிகம் எக் புட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.